அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 35 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். தேவலோகத்தில் இருந்து தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை காண கைலாயமலைக்கு சென்றனர். பகவான் நாராயணன் சிவபெருமானிடம் மன்மதனை அனுப்பிய காரணத்தை பற்றி கூறினார். தன்னை யோக நிலையில் இருந்து எழுப்ப என்ன அவசியம் என்று சிவபெருமான் இந்திரரிடம் கேட்டார். அதற்கு இந்திரர் தாரகாசுரனால் ஏற்பட்ட சங்கடங்களை பற்றி கூறினார். அப்போது தேவிரதி கைலாயமலைக்கு வந்து தனக்கு நேர்ந்த இன்னல்களை பற்றி சிவபெருமானிடம் கூறினார். கருணாமூர்த்தியான சிவபெருமான் தேவி ரதியின் கண்களுக்கு மட்டும் புலனாகும்படி மன்மதனை தோற்றுவித்து மன்மதன் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தேவி ருக்மணிக்கும் மகனாக பிறந்து சம்பிராசுரனை வதம் செய்து தேவி ரதியை அடைவார் என்று கூறினார். பின்பு இந்திரர் இதே போன்று தேவி பார்வதியுடன் இணைந்து தங்களின் துயரத்தை நீக்கும்படி கூற சிவபெருமான் தான் என்றும் யோகி என கூறி மறைந்தார். ஆனால் பகவான் நாராயணனோ புன்முறுவலுடன் காட்சியளித்து அனைவரின் கவலைகளையும் போக்கும் வண்ணம் இருந்தார். ஓம் நம சிவாய என்று கூறி புராணத்தை தொடர்வோம். தேவர்களும் பகவான் நாராயணனின் புன்முறுவலின் அர்த்தங்கள் புரியாமல் நின்றனர். பிரம்மதேவரோ மகாதேவரின் இந்த எதிர்பாராத முடிவினை கண்டு மன வருத்தத்தில் உள்ளோம். ஆனால் தாங்களோ இன்முகத்துடன் காட்சியளிக்கிறீர்களே. எதுவாக இருந்தாலும் எங்களுக்கும் உரைத்தால் எங்கள் அனைவருக்கும் இன்பம் பயக்கும் என கூறினார். அதற்கு பகவான் நாராயணன் ஆதிசக்தியின் புனர்ஜென்மமாகவும் தேவி தாட்சாயினியின் மறுபிறவியாகவும் இருக்கும் இந்த அகிலத்தின் தாயாகவும் விளங்கும் தேவி பார்வதி சிவபெருமானை மணம் செய்வேன் என உறுதியுடன் இருக்கிறார். ஆனால் அகிலத்தை படைத்த எம்பெருமானான சிவபெருமான் இல்லற வாழ்க்கையை விடுத்து தான் என்றும் யோக நிலையில் இருக்க வேண்டும் என உறுதி கொண்டுள்ளார். இவ்விருவரின் இணைப்பை இந்த பிரபஞ்சத்தின் இயற்கையும் காலச்சக்கரமுமே உறுதி செய்யும் என கூறினார். குகையை அடைந்த மன்னன் இமவான் தன் மகளின் நிலையை கண்டு என்ன நேர்ந்தது மகளே என கேட்டுக்கொண்டே தரையில் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்த தன் மகளின் அருகில் சென்றார். தன் மகளை அரவணைத்து யாது நேர்ந்தது மகளே, ஏதோ அனர்த்தம் உண்டாயிற்றா என தன் மகளிடம் வினவினார். இருப்பினும் தேவி பார்வதி ஏதும் உரைக்காமல் தன் தந்தையுடன் நிதானமாகவும் அமைதியாகவும் அவரின் இருப்பிடமான அரண்மனைக்கு சென்றார். எப்போதும் மகிழ்வுடனும் கலகலப்பாகவும் இருக்கும் என் மகளான பார்வதி மிகுந்த வருத்தத்துடன் காணப்படுவது என்பது சரியானதல்ல. நிகழ்ந்தவை யாதாயினும் அதை விரைவில்
என் பொருட்டு சரி செய்து என் மகளை முன்பை போல என்றும் இன்முகத்துடன் இருக்கும் பார்வதியாக மாற்றுவேன் என்று தன் மனதளவில் மன்னன் இமவான் உறுதி கொண்டார். அரண்மனைக்கு வந்த தேவி பார்வதி கலகலப்பின்றி மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார். அதனால் சிவபெருமான் தவம் செய்த குகையில் என்ன நிகழ்ந்தது என தெரியவில்லையே என்று தந்தையான மன்னன் இமவான் மிகவும் கவலையுற்றார். எம் மகளின் இந்நிலைக்கு காரணமான நாரத முனிவரே இதற்கு சரியான தீர்வையும் அளிக்க வேண்டும் என இரவு நேரத்தில் நித்திரை இல்லாமல் சிந்தனையுடன் ஆழ்ந்து இருந்தார். சிறிது நேரத்திற்கு பின்பு நித்திரையில் ஆழ்ந்த மன்னன் இமவான் கனவில் கருமையான இருளை கொண்ட இடத்தில் யாரும் உதவும் வண்ணம் இல்லாமல் தனிமையில் இருந்தபோது தன்னை காக்க தான் வணங்கும் கடவுளான பகவான் நாராயணன் அழகிய தாமரை மலரில் இருந்து இருளை போக்கக்கூடிய அழகிய ஒளிகளுடன் காட்சியளித்தார். நிகழ்பவை என்னவென்று புரிவதற்குள் தான் என்றும் வணங்கும் பகவான் நாராயணனை கண்டதும் அவரை பணிந்து வணங்கி நின்றார். மன்னன் இமவானின் வணக்கங்களை ஏற்றுக்கொண்டார் பகவான் நாராயணன். மன்னன் இமவான் தன் மனதில் கொண்டுள்ள மனக்கவலையை கூற முயலுகையில், என் பக்தர்களில் சிறந்தவரான பர்வதராஜனே, உன் மனதில் கொண்டுள்ள ஐயத்தை நான் அறிவேன். இனி அதனை நினைத்து எவ்விதமான கவலையும் கொள்ள வேண்டாம். உன் மகளான தேவி பார்வதி சிவபெருமானை திருமணம் புரிவதற்கென இப்பிறவியை எடுத்துள்ளார். இனி தேவி பார்வதிக்கு சிவபெருமானை திருமணம் செய்து வைக்க தேவையான அனைத்து செயல்களையும் செய்வீர்களாக என்று திருமால் அவர்கள் கூறினார். தன்னுடைய மனதில் நீண்ட நேரமாக கொண்டிருந்த ஐயம் நீங்கியது என மகிழ்ச்சி கொண்டு பகவான் நாராயணனை வணங்க பகவான் நாராயணன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். திடீரென எழுந்த மன்னன் இமவான், நான் கண்டது கனவா அல்லது நான் என்றும் வணங்கும் பகவான் நாராயணனின் விருப்பமா என யோசித்த கணத்தில் ஒரு அசரீரி ஒலித்தது. பர்வதராஜனே, நீர் கண்ட கனவில் கூறப்பட்ட யாவும் உண்மையே என அசரீரி ஒலித்தது. உடனே எழுந்த மன்னன் இமவான் தான் என்றும் பூஜித்து வணங்கும் பகவான் நாராயணனை கண்டு வணங்கி, தங்களின் விருப்பம் எனது கடமையாகும் என்று கூறி வணங்கி நின்றார். மன்னன் இமவான் அமைதியுடன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். அவ்வேளையில் நாரத முனிவரும் வருகை தந்தார். நாரதரை கண்ட மன்னன் இமவான் தான் கண்ட கனவை பற்றியும் அந்த கனவில் பகவான் நாராயணன் வருகை தந்ததையும் அதில் அவர் கூறிய கருத்துக்களையும் கூறினார். மேலும், என் மகள் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்து வந்ததில் இருந்து என் மகள் ஏனோ சோர்வான நிலையில் காணப்படுகிறார். அதற்கான காரணமும் தெரியவில்லை என மன்னன் இமவான் நாரதரிடம் கூறினார். இனி தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என சொல்லி தேவி பார்வதியை காணச் சென்றார் நாரதர். நாரதரை கண்ட தேவி பார்வதி அவரை வணங்கி நின்றார். நாரதரோ, தேவி கைகள் மட்டுமே வணக்கம் சொல்லுகின்றன, ஆனால் மனமோ இங்கில்லை தேவி என பேச்சை தொடர்ந்தார்.
தேவி பார்வதியோ எதையும் உரைக்காமல் அமைதி காத்து வந்தார். ஆனால் தன் மனதில் எழுந்துள்ள ஐயத்தை போக்க எவரும் இல்லை என எண்ணிய கணத்தில் நாரதரோ, தேவியே, ஐயம் ஏதும் இருப்பின் என்னிடம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னால் இயன்றளவு உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்று கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.